அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ கப்சா ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாழைப்பூ ஒரு பூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற இந்த நரம்பும் இங்கே ஒரு இதழ் மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சில பேருக்கு சேராது, அப்படியே எடுத்துக்கலாம். வயிறுக்கு சேருன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து சுடுதண்ணியில் சேர்த்துட்டு தான் எடுத்துப்பேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதில் இந்த பூவையும் சேர்த்துடலாம். கசக்காத பூவாக வாங்கிக்கணும். சில பூ கசக்கும், ரொம்ப கசக்கும். என்ன தான் அவிச்சு வடிகட்டினீங்கனாலும் கசக்கும். இதில் உள்ள அந்த வாயு துவர்ப்பு போடுறதுக்காக சுடுதண்ணியில் சேர்த்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். சுடுதண்ணியில் சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கிளறிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆவி வரையில் வடிகட்டி எடுத்துடலாம். கொதிக்க விட வேண்டாம். பாசுமதி அரிசி 3 டம்ளர் அளவு நல்லா அலசிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். 2 பெரிய தக்காளி 2, ஒரு முழு பூண்டு, 4-5 பச்சை மிளகாய். தாளிக்க 6-7 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை இலை கொஞ்சம், கிராம்பு, ஏலக்காய். கப்சா மசாலா 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது எப்படி அரைக்கிறதுன்னு லிங்க் கொடுக்குறேன். கப்சா மசாலா இல்லைன்னா நீங்கள் பட்டை இலை கிராம்பு இதை சேர்த்தாலே போதும். காஞ்ச எலுமிச்சை 1. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை இலையெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்து வதக்கலாம். இதில் வடிகட்டி வச்சுருக்க பூவை சேர்த்து வதக்கலாம். நல்லா வதக்கணும். கசப்பான பூவாக இருந்ததுன்னா முதல்ல இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கலைன்னா கசக்கும். மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நிறைய சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். சேர்த்து கலந்துட்டு பூண்டை நச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இந்த எலுமிச்சங்காயை லேசாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே அரிசியில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். மொத்தம் 5 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். மல்லித்தழை இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இந்த தண்ணியோடைய அப்படியே சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கணும். இப்போ கொதிக்க விடலாம். கொஞ்சம் கெட்டியானதும் தம்மில் சேர்க்கணும். இறுகி வந்ததும் தம்மில் வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கையில் தம்மில் வச்சா போதும். இறுக்கமாக ஒரு மூடி வச்சு முடிக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரை தம்மில் வைக்கலாம். இப்போ இதுக்கு தம் வைக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயாவது நெய்யாவது சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு நெருப்பு துண்டை எடுத்து இந்த கிண்ணத்தில் வச்சிடணும். வச்சுட்டு உடனே மூடிடணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இதுக்கு ஒரு சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பல் பூண்டு, 2-3 காஞ்ச மிளகாய், காரமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம், 2 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மல்லி, அதே அளவு சீரகம், ஒரு 6-7 மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கப்ஸா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாழைப்பூ கப்ஸா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக இருக்கும். இது கூட இந்த சட்னி, கெட்டியான மோர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.